ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு யுவர் பிரியம் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்க்கலாமா? ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நானே ப்ராப்பராக ரெடியாக போகிறேன். அதை அப்படியே ஒரு வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஆடியோட முதல் வெளினால நான் ஃபஸ்ட்டு ப்ராப்பரான ஒரு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் வாஷ்க்கு மட்டும் நான் ஒரு ஆயில் வீட்டிலே நானே ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சிக்கிடுவேன். அதுக்கடுத்து மைல்டான ஒரு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுலேயே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடுவேன். ட்ரை பண்ண பிறகு முதல்ல கீழே இருக்க முடிய ஈஸியாக சிக்கெடுத்துட்டோன்னா மேலே இருக்க முடிய எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக சிக்கெடுத்துடலாம். அதிகமாக முடி கொட்டுற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ கீழே ஃபஸ்ட்டு சிக்கெடுத்துட்டு அப்புறம் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலேன்னு போய் ஃபுல் ஹேரையும் சிக்கெடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நான் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணுறப்ப கண்டிஷ்னர் யூஸ் பண்ணல, அதனால் நான் லீவான் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ஹீட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். இதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி நான் ஹீட்டிங் டூல்ஸ் என் ஹேரில் யூஸ் பண்ண போகிறேன்னா ஹீட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அதுக்கடுத்து அப்புறம் சீரமும் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி ஹேரை ஒருக்கா நல்லா டீடாங்கிள் பண்ணிடுறேன். நான் யூஸ் பண்ணுற எந்த ஹேர் ப்ராடக்ட்ஸுமே டேரெக்டாக ரூட்டில் படுற மாதிரி அப்ளை பண்ணவே மாட்டேன். ஹேருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணால் டேமேஜ் கம்மியாக இருக்கும். இல்லை ரூட்டில் பட்டுச்சுன்னா அதோட கெமிக்கல்னால நம்மளுக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து இன்றைக்கி நான் எடுத்துக்க மேக்கிங் பவுலோட ஹாட் ஏர் ப்ரஷ் தான். அதை வச்சு நான் ஹேர் ஸ்டைலிங் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். ஹேர் ஃபுல்லாகவே இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ஸ்டேவும் இருக்குது. ஒரு டக்குன்னு ரெடியாகி போகணும் அப்படின்னா இந்த ஹேர் ப்ரஷ் வச்சு டக்குன்னு ரெடியாகி போயிடலாம். இது ஒரு 4 பார்ட்டிஷன் ஹேருக்கு எடுத்தாலே ஃபுல்லாக டக்குன்னு ஹேர் ஸ்ட்ரைட்டன் ஆயிரும். அதுக்கடுத்து இன்றைக்கி நான் கோண வகுடு எடுத்து அதில் பின்னால் லைட்டாக ஒரு பஃப் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு பின்னால் இருக்க பஃப்பை நல்லா கோம் பண்ணிவிட்டு கிளிப் போட்டு நான் ஒரு அழகாக ஒரு குட்டியாக ஒரு கிளிப் போட்டு செக்வேர் பண்ணிக்கிறேன். ஒரு லாக் கிளிப் மாதிரி போட்டு செக்வேர் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நான் முன்னாடி இருக்க ஹேருக்கு வந்துடுறேன். அந்த ஹேரில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த பார்ட்டிஷன் நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த மேலே இருக்க இடத்துல 2 ஹேரை பிரித்து பின்னாடி இருக்க ஹேர் கூட ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்க ஹேரை சேர்த்து வைக்கிறேன். அதே மாதிரி பின்னால் தொடர்ந்து ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். அப்போ ட்விஸ்ட் பண்ணுறப்ப அந்த ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு லேயரும் கிடைக்கிது. அதே நேரத்தில் நல்லா அழகாக ட்விஸ்ட் ஆகி நின்றுது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா எப்படி அழகாக ட்விஸ்ட் ஆகி வந்திருக்குன்னு. அதே மாதிரி அனதர் சைடும் அதே மாதிரி பின்பக்கத்துலேருந்து எடுத்து 2 ஹேரை பிடிச்சி அதே மாதிரி ஒரு ஹேர் முன்னால் ஒரு ஹேர் பின்னாலன்னு ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் கொண்டு போய் பின்பக்கம் அந்த கிளிப்பு பின்னால் ஒரு லாக் கிளிப் போட்டிருக்கேன். அதுக்கு 2க்கும் சைடில் நான் இந்த இதை டிக்டாக் கிளிப் வச்சு செக்வர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பேக் சைடு நல்லா கோம் பண்ண பிறகு நான் இந்த பூரான் சடைன்னு சொல்லுவோம், அந்த சடை இன்றைக்கி போட்டிருக்கேன். அதுக்கு 2 அப்படியே நம்ம பின்னாக இருக்க ஹேர் ஃபுல்லாகவே 2 மட்டும் டிவைட் பண்ணிவிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம பிரிச்சுக்கலாம். ரைட் சைடு இருக்க ஒரு குட்டி ஹேரு அதை எடுத்து லெஃப்ட் சைடு விடுறோம். லெஃப்ட் சைடு இருக்க ஒரு குட்டி ஹேர் எடுத்து ரைட் சைடு விடுறோம். இதே ப்ராசஸை தொடர்ந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் கீழே இருக்க ஹேர் வரைக்குமே. அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி கீழே ஒரு லப்பர் பேண்ட் வச்சு செக்வேர் பண்ணுறதுன்ட்டு இல்லை செக்வேர் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணால் லைட்டாக புல் பண்ணி விடுவோம். அப்போ அந்த கொஞ்சம் ஹேர் நல்லா அடர்த்தியாக இருக்க மாதிரி தெரியும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக கீழே ஒரு பேண்ட் போட்டு இப்போ ஹேர் ஸ்டைலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப் போயிடுவோம். ஃபேஸ் மேக்கப்பில் ஃபஸ்ட்டு டோனர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டோனர் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஏர்லேயே ட்ரை ஆகட்டும்னு விட்ட பிறகு மாய்ஸ்சரைசர் டோனர் சன்ஸ்க்ரீம் இது எல்லாமே நான் ஒரே கம்பெனிலேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுவும் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டு அடுத்து சன்ஸ்க்ரீம் கண்டிப்பாக ஒரு SPF 50 இருக்கிற மாதிரி பார்த்து PA++ இருக்க மாதிரி பார்த்து ஒரு சன்ஸ்க்ரீம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருந்தனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். இதே வீட்டுக்குள்ளே இருந்தால் SPF 30 போதுமானது தான். அதுக்கடுத்து இதுக்கப்புறம் நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அதிகமாக எங்கே ஸ்வெட் ஆகுமோ அந்த ஏரியாவில் மட்டும் ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்ட்ரோக் க்ரீம் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும் ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு
ஓவரால் ஃபேஸுமே நான் யூஸ் பண்ணல. ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு அங்கங்கே கொஞ்சம் டார்க் ஸ்பேட்ச் இருக்கனால, டார்க் ஸ்பேட்சுன்னு சொல்கிறத விட இந்த பிம்பிள் வந்துட்டு போனால் மார்க்ஸு, இந்த கண்ணை சுற்றி லைட்டாக ஒரு டார்க்னஸ் இருக்கும். அதனால் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி அது பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா நான் வந்து ஃபுல்லாக டேப் பண்ணி ஃபுல்லாக அழகாக எடுத்துக்கிறேன். இந்த ஆரஞ்ச் ஷேடுக்கு மேலே வந்து நான் ஒரு 2 ஷேட் கலர் கரெக்டரை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அந்த 2 ஷேடில் ஒரு ஷேடு மொத்தம் காலி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஷேடு தான் இருக்குது. அந்த மாதிரி அந்த 2 ஷேடையுமே வந்து நான் மிஸ்மேட்ச் பண்ணி அப்படியே ஒரு ஷேடு அடுத்து ஒரு ஷேடு, ஒரு ஷேடு அடுத்து ஒரு ஷேடு, இந்த மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணி ஃபுல் ஃபேஸ்க்கு கவரப் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ராசஸை ஓவரால் நெக்குக்கும் ஓவரால் பேக் சைடு நெக்குக்குமே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா பியூட்டி பிளெண்டரை வச்சு ஃபுல்லாக டேப் பண்ணி ஒரு கிளியர் ஸ்கின் மாதிரி கொடுத்துக்கிறேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு பியூட்டி பிளெண்டரை வச்சு நம்ம டேப் பண்ணி எடுக்கிறப்ப மட்டும்தான் வந்து இந்த மேக்கப் நல்லா ஸ்டே ஆகும். நம்ம எவ்வளோ தூரம் பேஸ் நல்லா கொடுக்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம மேக்கப் வந்து ஸ்டே நல்லா இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் கரெக்டரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போயுமே நெக்கை மறந்துடாதீங்க. என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அது நெக்குக்கும் சேர்த்து பண்ணுவேன். அப்போ தான் மூஞ்சி ஒரு கலர் நெக்கு ஒரு கலர்னு தெரியாமல் இருக்கும். இது வரைக்கும் என்னோடய ப்ராப்பர் ஷேடு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு சிக்கவே மாட்டேங்குது. அதனால நான் ஒரு 3 ஷேடு ஃபவுண்டேஷனை வந்து நான் மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு என்னோடய ப்ராப்பர் ஷேட் ஃபவுண்டேஷனே கிடைக்கிது. அந்த ஷேட் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை ஓவரால் ஃபேஸுக்குமே வந்து பாயிண்ட்டாக வச்சுட்டு அப்புறம் இதை வந்து நான் மேக்கப் ப்ரஷ் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஹைலைட்டர் எடுத்து ஃபுல்லாக ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃப்யூச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும் நான் வந்து கொஞ்சம் என்னோடய ஷேடை விட ஒரு ஷேட் ஃபேராக இருக்க ஒரு ஷேடை நான் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து எப்போயுமே வந்து இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். எடுத்து பவுடரை போட்டு செட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் நல்லா உள்ளே போய் செட்டில் ஆன பிறகு கொஞ்சம் டைம் கொடுத்த பிறகு ஃபவுண்டேஷன் மேலே இந்த பவுட்ரு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டே நல்லாயிருக்கும். இல்லாட்டி அங்கங்கே திட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, நான் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லிப்புக்கு போயிடுறேன். லிப்புக்கு வந்து நான் ப்ரௌன் அண்ட் நியூட் பிங்க் இந்த 2 ஷேடையுமே எடுத்து அவுட்டர் லேயரில் பிங்க்கும் அதுக்குள்ளே கொஞ்சம் ப்ரௌன் ஷேடு வர மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் என்னோடய நல்லா லிக்விட் லிப்ஸ்டிக்கில் பிங்க் கலரு அந்த ஷேடு எடுத்து ஓவரால் உள்ளே மட்டும் லேயர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வாயில் உள்ளே அந்த லிப்போட இன்னர் சைடில் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அவுட்டர் சைடில் வந்து நல்ல டார்க் மெரூன் கலரில் எடுத்து அதை லைட்டாக அங்கங்கே டச்சப் மாதிரி கொடுத்துட்டு வெளியில் வந்து கொஞ்சம் லிப்ஸ்டிக்கை லைட்டாக ஸ்பெல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதை மட்டும் வந்து நான் ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஷேட் ஆல்ரெடி நான் மிஸ் பண்ணல அந்த ஷேட் ஃபவுண்டேஷன் அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்க கலர் கரெக்டர் எடுத்து அதுலேருந்து நீங்கள் வந்து ஷேப் கொடுத்துக்கோங்க லிப்புக்கு. இப்போ பார்க்க நல்லா டிஃபைனாக தெரியும், அழகாக தெரியும். அது இதுக்கடுத்து ஐ மேக்கப் போயிடுறேன். ஐ மேக்கப்பில் வந்து ஐ ஷேடோவில் வந்து என்னோடய சாரீ வந்து ரொம்ப லைட் கலர். அதனால் அந்த லைட் கலருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 2 ஷேட் ஆஃப் கலரை எடுத்து ஒரு கலரை உள்ளேருந்து வெளியில் வரைக்கும் ஓவரால் ஆகிக்குமே ஒரு லைட் ஷேடை மட்டும் கவரப் கொடுத்துக்கிறேன். அதில் அதே லைட் ஷேடில் இருக்க மாதிரி ஒரு ஷிம்மரிக் ஷேட் எடுத்து இன்னர் ஐயில் மட்டும் லைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ போட்ட ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயம் நல்லாவே என் ஃபேஸில் வந்து கவர் ஆகிருக்கும். அந்த பேஸ் வந்து நல்லாவே செட்டில் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து நான் பவுட்ரு வந்து காம்பேக்ட் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓவரால் ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்னோடய ஓவரால் ஃபேஸில் நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கல்ப்டு ஷேப்பை டிஃபைனாக தெரிய வைக்கிறதுக்காக. இது முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு நான் கிளிட்டர் ஹைலைட்டர்ஸ் எடுத்து என்னோடய ஓவரால் ஃபேஸ்லேயுமே நான் கிளிட்டர்ஸ் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிவிட்டு ப்ளஷ் கொடுத்து முடித்த பிறகு என்னோடய ஐ மேக்கப் வந்துடுறேன். ஃபஸ்ட்டு காஜல் போட்டுக்கிறேன். காஜல் வந்து ஏன் கண்ணை மூடிட்டு போடுறேன்னா அப்பரில் ஐக்கு உள்ள அப்பர் ஐக்கு உள்ளே வந்து அந்த காஜல் படணும், காஜல் நல்லாவே வந்து தெரியணுக்காக நான் கண்ணை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி மேலே கொடுத்துட்டு அப்புறம் கீழேயும் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐலைனரில் குட்டியாக விங்ஸ் வர மாதிரி ரொம்ப லைட்டாக விங்ஸ் வர மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் ஐ மேக்கப் மட்டும் ப்ராப்பராக வந்துடுச்சுன்னா
கண்ணே வந்து நிறையா விஷயங்களும் சொல்கிறபடியாக இருக்கும். அதனால் ஐ மேக்கப் மட்டும் நான் ப்ராப்பராக எப்போயுமே கவர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் மஸ்காரா போட்டு ஐ மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பொட்டும் வச்சுக்கிறேன். இப்போ என்னோடய மேக்கப் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதுக்கடுத்து நான் இன்றைக்கி ஆடி வெள்ளினால சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு சாரியும் ஆல்ரெடி ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ வந்து இது நல்லபடியாக கட்டிட்டு அப்படியே என்னோடய ஒரு ஓவரால் மேக்கப்பு ஓவரால் ஹேர் ஸ்டைலும் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். இந்த லுக்கில் நான் எப்படி இருக்கேன், இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நான் என்னோடய ஃபுல் ஒர்க்கையுமே முடிச்சுட்டே வந்துட்டேன். ஆனால் என் மேக்கப் எவ்வளோ நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. கொஞ்சம் கூட ரிமூவ் ஆகலாம், நல்லா வேர்த்துக்கிட்டே அதே மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் பாய், see you, happy day, keep smile.